இன்னும் கட்சியோட கொடி, கொள்கை, சின்னம் இதெல்லாம் முடிவு பண்ணாத நிலையில, வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட விருப்பமில்லைன்னும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்துக்கு அப்புறம் தான் கட்சியோட கொள்கை, கோட்பாடு, கொடி, சின்னம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறதால, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லன்னு சொல்லியிருக்காங்க விஜய் தரப்பு. இது பற்றி நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட போவதும் இல்லை. அதே மாதிரி தங்களோட கட்சியோட ஆதரவும் எந்த கட்சிக்கும் இல்லைன்னும் சொல்லியிருக்காரு. முழுமையான சமூக, பொருளாதார, அரசியல் சீர்திருத்தங்கள கொண்டுட்டு வரதுக்கு தன்னார்வ அமைப்பினால மட்டும் முடியாத காரியம். அதனால அரசியல்ன்ற பலம் தேவைப்படுதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு. மேலும் அரசியல்ன்றது தனக்கு பொழுதுபோக்கு கிடையாது. அது என்னோட ஆழமான வேட்கை. அதிலேயே என்னை முழுமையா ஈடுபடுத்திக்க போறேன்னும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க படங்கள்ல மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு சினிமா துறையை விட்டு